ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அதிமுக வட்டாரத்தில் நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய ஜெயிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவராக யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெயிச்ச தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க முனைப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இப்போ ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைய தினத்துல லீமா ரோஸ் அவர்கள், லாலுக்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்து கூட அதிமுக பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பினாங்க. இங்க உண்மையிலேயே ஆட்சி அமைக்கிற சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு தான் இருக்குது. ஏன்னா விஜய் ஆட்சி அமைச்சிட்டு பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜய் யாரு கூட கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா விஜய்க்கு பாத்தீங்கன்னா 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு இப்போதைக்கு தேவைப்படுது. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலோ இல்ல பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்தினாலோ 10 இடம் தான் வேணும். இன்னும் 2 இடத்துல பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சமன்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கள் இருக்கு. ஆனா இங்க அதிமுகவில் ஒரு பெரிய பூதாகாரம் கிளம்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட கூட்டணிக்கு போறதுக்கு முன்பாகவே பலரும் என்ன பண்ணாங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கலாம். ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிட்ட பிறகு இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிருச்சு. அப்பவே பாஜக கூட எப்போ இவர் சைலண்டா போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கார்கள்லாம் மாறி போயிட்டு கூட்டணி அமைச்சாரோ அப்பவே இங்க அதிமுகக்குள்ள பல கலவரங்கள் நடந்துச்சு, எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, சாஃப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. ஆனா இப்போ இங்க சீனே வேற மாதிரி இருக்குது. இப்போ கூட விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி அவசரமா எம்எல்ஏக்கள் மீட்டிங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிகரிப்பும் எதிர்பார்ப்பும் குறைகளும் எதிர்ப்பும் அதிகமா இருந்தனால இந்த கூட்டத்தை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால இந்த கூட்டம் ரத்தாகி இருக்கு. உண்மையிலேயே அதிமுக என்ன சொல்ல வராங்க, அதிமுக தாவேக ஒன்னு சேருவாங்களா அப்படின்றத ஒரு புள்ளியில தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிக்குமா அப்படின்னா நிச்சயமா ஆதரவு தெரிவிக்கும். ஏன்னா குறைவான தொகுதியில தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரு. இந்த குறைவான தொகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா 45க்கும் அதிகமான தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக மட்டும் எடுத்திருக்கிறாங்க. இத விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நிச்சயமா அமையும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இதுல அதிமுக தாவேக்காக்குள்ள போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல டிமாண்டுகளை முன்வைத்து தான் போறாங்க. முக்கியமான துறைகளை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம சபாநாயகர் அவங்க அந்த பவரான வைட்டான பதவி என்ன பண்றாங்க கேட்கறாங்க. சபாநாயகரா எங்க தரப்புல இருந்து ஒரு ஆள் இருக்கணும், முக்கியமான துறைகளை எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்களை எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, முன்மாதிரி பண்றாங்க. இதுல ஆட்சி அந்த இருக்கிற யாரு முதலமைச்சரா இருக்க போறாங்க அப்படின்றத இது 2 சரிசமமா பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஒருவேளை அதுல கூட காம்ப்ரமைஸ் பண்ணி டெப்டி சிஎம் அப்படின்னு கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதை ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. எடப்பாடி பழனிசாமி நிபந்தனையோடு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தாலும் இது ஏத்துக்காது அவங்களோட விருப்பம். ஆனா இந்த சைடுல இருந்து விஜய் சைடுல இருந்து 2 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றதுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. இப்போ இவங்களுடைய தயவு இவருக்கு தேவையா? அப்பேற்பட்ட தயவு நம்மளுக்கு தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி நமக்கு வந்தா நம்மள கெடுப்பார கண்டி நம்முடைய ஆட்சி நிலையா இருக்காது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தலைமை கீழே போய் நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிப்பாரு. நம்ம கட்சியில இருந்து அடிச்சு துரத்துனோம்பா செங்கோட்டையன்னு, இன்னைக்கு அவர் நம்மள போயிட்டு அதிகாரம் படுத்துவாரு. போகணுமா வேணுமா அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருப்பார். இது போக விஜய் அவர்கள் பிரச்சார மேடங்கள் என்ன சொன்னார்னா, ஊழல் சக்தி அப்படின்னா திமுக தீய சக்தினா அதிமுக ஊழல் சக்தி, அந்த ஊழல் சக்தியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்னார். மற்றும் பலர் அப்படின்னு வர தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுச்சுன்னா
அதிமுகவை ரொம்ப இழிவா விமர்சனம் முன்வைத்தாங்க. இப்ப ஊழல் சக்தியோட இவர் கூட்டணி வச்சா விஜய் எப்படிப்பா ஊழலற்ற ஆட்சி தருவாரு அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரல. இப்போ மக்கள்லாம் விஜய் எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவும் இப்படி பண்ணிச்சு, அதிமுகவும் இப்படி பண்ணிச்சு, நான் வர தூய ஆய்வி தூய சக்தியா வரேன், தூய ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. இப்ப ஊழல் சக்தியை கூட சேர்த்துட்டு வந்தா இவர ஊழல்வாதி தானே ஆயிடுவாரு, இவர தீய சக்தி தானே ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ மக்களுடைய எண்ணங்களையும் மக்கள் உங்களை எதுக்காக கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அந்த பாதைகளை நீங்க போகாம திரும்பவும் பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் வந்துருவாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல மக்கள் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. சோ அதனால அதிமுகவை கூட கூட்டணியில சேர்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வருகிறார். என்னதான் இருந்தாலும் பதவி ஆசை யாருங்க விட்டுச்சு? நீங்க மக்கள் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நல்ல எண்ணத்துல விஜயை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பதவி ஆசை யாரு விட்டுது? இப்போ நீங்க வந்து பாருங்க, காங்கிரஸ் ஊழல் பண்ணலையா, இல்ல பாமக ஊழல் பண்ணலையா, இல்ல இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் ஊழல் பண்ணாம தான் இருக்கிறாங்களா? எல்லாரும் ஊழல் பண்ணி தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற செங்கோட்டையன் ஊழல் பண்ணலையா? எல்லாரும் ஊழல் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாங்க? சோ அதனால அதிமுக உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க, காங்கிரஸ் உள்ள வந்ததுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. எது வேணாலும் பண்ணுவாங்க. பதவி ஆசை யாருங்க விட்டுச்சு? கை கிட்ட வந்த விஷயத்த கை கட்டு வாய் கேட்டல அப்படின்ற ரேஞ்சுக்கு தானே போவோம். சோ அதனால அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செங்கோட்டையனை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி சமாதானப்படுத்தி இருக்கலாம். விஜய் எப்படி பேச்சை மாத்தி தன்னுடைய தொண்டர்களுக்கோ தன்னுடைய அபிமானிகளுக்கோ எப்படி மைண்ட் செட்டப் மாத்தணுமோ அப்படிலாம் மாத்திருவாரு. இதெல்லாம் அரசியல சாதாரணம் அப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட விஜய் என்ன பண்றாரு, தன்னுடைய தொண்டர்களையோ நிர்வாகிகளோ பொதுமக்கள் மைண்ட் செட் போய் மாத்திருவாருங்க. அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து என்ன பண்றதுக்கு அவர் சொல்றதுதான வேத வாக்கு. அவர் என்ன கதை கட்டுனா என்ன, மக்கள் வந்து அவரது பேச்சை தானே நம்புறாங்க. அதனால அதிமுக நாங்க என்ன பண்ணிட்டோம், புனித நீரை தெளிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டோம், ஊழல் இல்ல, ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத சக்தி, அவங்க தூய சக்திப்பா, நம்ம கூட சேர்றாங்களே அவங்க தூய சக்தியா தான் இருப்பாங்க, புனித நீரை தெளிச்சு என்ன பண்ணிடுவாரு, உள்ள சேர்த்துருவாரு விஜய் அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேசிட்டு வராங்க. சோ என்னதான் இருந்தாலும் இவ்வளவு டிஃபிகல்ட் இருக்கு. சோ அதிமுக இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு தலைவர் இருக்கு. ஏன்னா அதிமுகவுல பல பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் விஜய் கூட ஆதரவு தெரிவிக்கணும், கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக கூட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வாங்க சார் நம்ம போலாம் அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறிக்கவே மாட்டாரு. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட எல்லா கேசுகளும் அவங்க மேல இருக்கும்போது எப்படி இது செயல்படுத்துவாங்க? இப்ப நீங்க வேலுமணியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், திரும்பவும் நம்ம செங்கோட்டையன் கீழே போயிட்டு இருக்கணுமா, செங்கோட்டையன் நம்ம கை குலுக்கணுமா, செங்கோட்டையன் நம்ம பக்கத்துல உட்காரணுமா? அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. ஒருவேளை இங்க எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஃப்ரண்ட் டேபிள்ல உட்கார மாட்டாரு, இரண்டாம் வரிசையில தான் உட்காருவாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி கண்ணு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு போமா இல்லையா? அதெல்லாம் நிறைய இருக்குது. சோ விஜய் இப்போ ஊழல் சக்தியோட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதிமுக பல நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த நிபந்தனைகள் எல்லாம் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் இங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனா இங்க ஆட்சி நிலையான ஒரு ஆட்சியா இருக்குமா அப்படின்னா, ஏன்னா நீங்க விஜய் வந்து இப்படி போவாரு, இப்ப இவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சா அவரை இப்படி வர மாட்டாரு, இப்படி போவாரு. அப்ப என்ன பண்ண, விஜய் ஒண்ணு இப்படி போகணும், இப்படி ரெண்டு பேரும் இப்படி பாதியில போனா தமிழ்நாடு என்ன கதியாகும்? ஒரு திட்டங்களை செயல்படுத்துறானா இதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கும். நான் இதை மட்டும் தான் செயல்படுத்துவேன். இப்போ யாருன்னா கரப்ஷன் பண்ணா மினிஸ்டர் கூட நான் பார்க்க மாட்டேன், எம்எல்ஏ கூட பார்க்க மாட்டேன், அதிரடியா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணாரு, உத்தரவாதம் கொடுத்தாரு. பொதுமக்கள் கிட்ட உத்தரவாதம் கொடுத்தாருங்க விஜய். நான் ஆட்சி அமைச்சிட்டேன்னா என் துறையில இருக்கிறவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதிரடியா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னாரு. இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சு அதிமுக மினிஸ்டர்கள் யாருன்னா குறைகளை வந்து கண்டுபிடிச்சு எதனா ஒண்ணு பண்ணா ஆக்ஷன் எடுப்பாரா? எடுக்க மாட்டார், சமரசமா போயிடுவாரு. ஏன்னா ஆக்ஷன் எடுத்தா நாங்க கொடுத்த வாபஸ் விலக்கிக்கிறோம் அப்படின்னு அதிமுக சொன்னா இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டியில கவர்மெண்ட் ஆயிரும். சோ இப்படி நிறைய டிஃபிகல்ட் இருக்கு. சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம தான் எல்லாமே அப்படின்னு மேடைகள்ல பேசலாம். உட்காரும் போது தாங்க சார் அந்த சேரோட ஹீட் தெரியும். அந்த சிஎம் சேர் எப்படி முள்ளுள்ள சேரு, அந்த முள் படுக்கையில எப்படி உட்கார்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ விஜய் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாரு அப்படிதான் பார்க்கணும். சோ அதிமுக பல நிபந்தனைகளோடு தான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாலும் விஜய் அதிமுகவை ஏத்துப்பாரா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதிமுக பல கலவரங்கள் நடந்திருக்கு. சோ மீட்டிங் கேன்சல் ஆயிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.